ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். நீண்ட நாள் முதுகுவலி, மூட்டு வலி, கை கால் வலி பிரச்சனை இருக்கா? நிற்க கூட முடியாமல் கால் குடைச்சல் இருக்கா? குனிஞ்சாலே முதுகுவலி இருக்கா? எலும்புகளை இரும்பு போல் மாற்ற, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க, இரும்பு சத்து அதிகம் நிறைந்த சிம்பிளாக ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு இல்லாத பட்சத்தில் அதுக்கு பதிலாக சிறுபருப்பு, பாசி பருப்பு கூட எடுத்து இது போல் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம். பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்கும். இதில் பொட்டாசியம், மேக்னீஷியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டாக கலர் மாறிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு, இதை கம்பு, பால் மில்லட், பஜ்ரான்னு சொல்லுவாங்க. இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கம்புலேயும் மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். இதுவுமே நல்ல இந்த பக்குவத்துக்கு வெடித்து வர ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கருப்பு உளுந்து எடுத்துக்கிடும்போது இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கும். இட்லி, தோசைக்கு நம்ம தோலோடு எடுத்து செய்ய மாட்டோம். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக கஞ்சி, லட்டு செய்யும்போது தோலோடு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முதுகு வலி, மூட்டு வலிக்கு பாய் பாய் சொல்லலாம். தினமும் ஏதாவது ஒரு வகையில் உளுந்த உணவில் எடுத்துக்கோங்க. கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை இரும்பு போல் மாற்றும். இதுவுமே இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் மாற்றி எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெடித்து தோலெல்லாம் பிரிஞ்சு கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளின் வலிமையை நல்ல உறுதிப்படுத்தும். நல்ல இது போல் வெடிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுமே கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கடாய் நல்ல சூடானதுக்கப்புறம் இதை சேர்க்கும்போது நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் வெடித்து வரும். நம்ம சேர்த்துருக்க எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வலி, மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஏதாவது ஒரு வகையில் இதை எடுத்துக்கிடும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். முதுவலி பிரச்சனைக்கு, மூட்டு வலி பிரச்சனைக்கு பாய் பாய் சொல்லலாம். டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும். டெய்லி 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நம்ம ஆளி விதை, சியா விதைலாம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு சேர்த்து இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கொரகொரப்பாக இல்லை, ஓரளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே
இப்போ வறுத்து ஆற வச்ச பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையுமே நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை தனித்தனியாக வறுத்துட்டு மொத்தமாக கூட மிஷினில் கொடுத்து நீங்கள் இந்த மாவை திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியே வச்சாலும் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வறுத்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சியா விதை, ஆளி விதை, எள்ளு எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதனால கொஞ்சம் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒன்றும் பாதியமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பக்குவத்தில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு கலந்து இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இனிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம். லைட்டாக வெல்லம்லாம் கரைஞ்சி லைட்டாக கொதி வந்தாலே போதும். நல்லா இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொதித்து வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக இது போல் கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு குளிர்ச்சிக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யில் முந்திரி, பாதாம், உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட கலந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லப்பாக அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோடு சேர்த்து வெல்லம் மாவில் எல்லா இடத்துலையும் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் வறுத்துட்டு இந்த மாதிரி பாகு எடுத்து காய்ச்சிக்கிறோம். லைட்டாக இது போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஓரளவுக்கு கைச்சூடுக்கு ஆறி வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சு வச்சுக்கோங்க. வெளியிலே 2 வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. எப்படி பிடிச்சு வைக்கமோ அதே பக்குவத்தில் சாஃப்டாக டேஸ்ட்டாக அப்படியே தான் இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்க ஆளி விதை, சியா விதை, எள்ளு, பப்பி சீட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்சது. எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும். அவங்க தினமும் 1 to 2 லட்டு எடுத்துக்கிடும் போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் நான் லட்டுகளாக பிடிச்சு எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு ஒரு 25 to 28 லட்டு போல் கிடச்சது. உங்களுக்கு விருப்பமானதை நான் சொன்ன அளவுகளில் கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இது போல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம். கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.